சொக்சோ இழப்பீடு தொடர்பான கோரிக்கைகளை பொய்யாக்கும் ஒரு கும்பலுடன் தொடர்பு கொண்டுள்ள மருத்துவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து தெளிவுபடுத்துமாறு மனிதவள அமைச்சை செனட்டர் ஆர் ஏ லிங்கேஸ்வரன் இன்று கேட்டுக்கொண்டார். பினாங்கில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் அந்த கும்பலின் நடவடிக்கையை சொக்சோ கண்டறிந்ததை தொடர்ந்து அந்த குழுவினர் அடுத்த அறிவிப்பு வெளிவரும் வரை தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். அந்த மருத்துவ குழுவினர் அதே மருத்துவமனைக்கு மீண்டும் பணியில் சேர்க்கப்பட வேண்டும் என அந்த கும்பல் ஆதரவு திரட்டி வருவது குறித்தும் தாம் அறிந்துள்ளதாக சுங்காய் பாக்கப் மருத்துவமனையின் முன்னாள் இயக்குநருமான லிங்கேஸ்வரன் குறிப்பிட்டார். இந்த மோசமான செயலில் ஈடுபட்டவர்களின் வேரை கண்டறியும்படி மனிதவள அமைச்சரை தாம் கேட்டுக்கொள்வதாக இன்று தாக்கல் செய்யப்பட்ட சொக்சோ சமூக பாதுகாப்பு அமைப்பு மசோதாவின் திருத்தங்கள் பற்றி விவாதித்த போது அவர் மேலவையில் இந்த அறைகூவலை விடுத்தார். Pada 4 April 2023, Sokso hit with 683 false claim dari tahun 2018 hingga ke 2022 dengan kerugian 43 juta. It's just a tips of iceberg dengan izin. Kalau kita menyiasat dengan lebih mendalam, maka saya pasti ketirisan ini akan mencecah beratus-ratus juta ringgit. Ini semua duit rakyat. Satu lagi isu berkenaan tuntutan palsu melibatkan Hospital Seberang Jaya di Pulau Pinang. Dari laporan akhbar The New Straits Times yang bertarikh 27 Januari 2012, Sokso mengesan 16 kes tuntutan palsu yang dilakukan oleh seorang pegawai perubatan. Saya ingin bertanya kepada Menteri Kesuma, apakah kesudahan kes ini? Saya difahamkan bahawa pegawai perubatan wanita berkenan telah ditamatkan daripada perkhidmatan. Terima kasih kepada Kementerian Kesihatan Malaysia atas tindakan tegas. Namun, sebagai seorang bekas pegawai perubatan ortopedik, saya yakin ini bukan angkara seorang pegawai perubatan sahaja, dan saya pasti ia merupakan satu isu sistemik yang membelenggu sistem perubatan dan sistem tuntutan pekeso sekian lama. Kita harus bertindak tegas dan menunjukkan bahawa kerajaan Madani tidak akan berkompromi dalam perkara yang melibatkan tata kelola, khususnya melibatkan jentera kerajaan. No more ketirisan. 2018 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை 43 மில்லியன் ரிங்கிட் சம்பந்தப்பட்ட 683 மோசடி பண மீட்புகள் நடந்துள்ளன. இவற்றில் 16 சம்பவங்களில் குறிப்பிட்ட ஒரு மருத்துவர் தொடர்புடையதாகும். சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவர் இந்த விவகாரத்தில் தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அவர் நீக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் சொக்சோ தனது விசாரணையின் முடிவை அறிவிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். பொய்யான சொக்சோ கோரிக்கைகள், மருத்துவ அறிக்கைகள் போலியாக்குவது, நோயாளிகளை கவனிப்பதில் அலட்சியப்படுத்துவது மற்றும் தொழில் நிபுணத்துவ கடமைகளை சரியாக செய்யாமல் இருக்கும் மருத்துவ தொழில்துறையின் போக்கு குறித்தும் செனட்டர் லிங்கேஸ்வரன் இன்று கண்டனம் தெரிவித்தார்.